ஹாய் கைஸ், நம்ம தமிழ் பீச் நட்டோஷிப்புடன் எபிசோட் 278 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எங்க உட்கார கூட இல்லை, எல்லாம் நின்னே தான் இருக்கிறோம். தொடர்ந்து யூஸ் பண்ண சக்கரை போகாது. போச்சு, ட்ரை ஆகிட்டு. நானே சரியாயிடுவேன். எதுக்கு உன்னை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறேன்? நான் மோப்பம் பிடிச்ச எதிரியை கண்டுபிடிச்சிருவேன். உன்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்காத, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் மெடிக்கல் காப்ஸ பாத்துட்டு வா போ. எல்லா கம்பெனியோட பின்பக்கத்திலயும் நடுப்பகுதியில மெடிக்கல் டென்ட் அமைச்சிருக்காங்க. அதாவது எங்கன்னா சரி சொல்லு, உனக்கு அகாட்சுகியை பத்தி அப்படி என்ன தெரியும்? உன்னை விட அதிகமா எனக்கு தெரியும் நான் நினைச்சேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அண்ணத்தம்பி மறந்துனுக்கிறீங்க. நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆட்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்தப்பட்ட சாதாரண ஷினோபி தான். நம்மளோட விஷுவல் பவர்னால மட்டும்தான் அவங்க நம்மள கூடவே வச்சிருந்தாங்க. இப்ப கூட இந்த ஜுட்சுவோட காஸ்டர் இதே பவருக்காக தான் நம்ம ரெண்டு பேரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ரினிகன் மூலமா உங்ககிட்ட இருக்க அந்த 6 பார்ட்ஸோட பவர், அது கூட என்னோட மங்கிக்கு ஷரிங்காரையும் சேர்த்தா நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும்ல. சரியான நேரம் வரும்போது இந்த ஜுட்சுவை பயன்படுத்துறவன் என் கென்ஜுட்சு பவரை யூஸ் பண்ணிக்க பாக்குறான். ஹிட்டாச்சி, உன் வாழ்க்கை எப்பவுமே இருள தான் கழிஞ்சிருக்க. நீ அகாட்சுகில இருந்தப்பவும் அப்படிதான் இல்ல? அவன் எங்க வாழ்ந்தான்? அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஏன் கபட்ட ரிட்டர்ன் எடுத்துக்கல? நீங்க ரெண்டு பேரும் ஜொலின் மெடிக்ஸ் தானே, கொஞ்சம் வந்து இங்க உதவுங்க. இவர் நம்ம இடம் மாத்தி ஆகணும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சொல்றேன்ல. வந்துட்டோம். ஆனா உன் நாளைக்கு எல்லாமே கீழே போடாம கொண்டு போக முடியுமா? வெயிட் தாங்குறது. அது கூட போர்ல வேலை செய்யுது. சென்சரி டைப் ஷினோபியான நாங்க உங்களோட சக்ரா சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை உள்ள விட முடியும். கன்ஃபர்மேஷன் இல்லாம யாராலையும் உள்ள போக முடியாது. எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும். சீக்கிரம் என்ன செக் பண்ணுங்க. இந்த பேண்டேஜ் மட்டும் போட்டுக்கோ, அவ்வளவுதான். இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா போ. அவருக்காக வருவான் போல நிஜி. ஓகே, அடுத்து யாரு இருக்காங்களோ அவங்கள உள்ள அனுப்புங்க. ஹே நெஜி, இந்த கையில கட்டு போட்டுருக்காங்க. அவ்வளவுதான் நெஜி. உன்னோட வெளிக்காயங்கள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு கொஞ்சம் ஓய்விடு, அப்பதான் எல்லாம் சரியாகும். கொஞ்சமாச்சும் தூங்கினாதான் உன் கண்ணுக்கு ஓய்வு கிடைக்கும். இல்லைன்னா உனக்கு தான் அது ரொம்ப கஷ்டம். நீங்க ஈஸியா அதை சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா போர்ல நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாருக்கும் வரப்போற ஆபத்தா முன்னாடியே கணிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்கு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு நான் தொடர்ந்து என் கண்களை பயன்படுத்தி ஆகணும், வேற வழியே இல்ல. ஆமா புரியுது எனக்கு. ஆனா இப்பவும் சொல்றேன், கொஞ்சமாச்சும் ஓய்விடு. இல்ல வேண்டாம். பட் அவனுக்கு அதான் நல்லது, அப்பதான் பவர் எடுக்க முடியும். இன்னும் சக்கரை ட்ரை ஆகி திரும்ப வளர வேண்டியிருக்கும். இவனும் உள்ள வந்துட்டுக்கிறான் போல. ஆல்ரைட், இப்போ நம்ம ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிக்கலாமா? அடுத்து G5ல இருந்து F5 வரைக்கும் டென்ட்டை நம்ம சோதிக்கணும். எங்கேயா உள்ள வந்துட்டுக்கிறானே? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஒருவேளை உங்களுக்கு வலி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. யார் அது?
தொயாசா டாக்கி மாறு அவங்க 3 பேருமே டென்ட்டுக்குள்ள இறந்து கிடக்குறாங்க. சீக்கிரம் வாங்க. அவங்கள யாரோ கொன்றுட்டாங்க. இந்த வாய்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? யாருமே தெரியல. மெடிக்கல் ஆளுங்களை கொல்றாங்கயா. அப்பதான் ஹீல் அதான். பண்ணக்கூடாதுன்ட்டு. என்ன நடக்குதுங்க? சந்தேகமே வேண்டாம், எதிரிகள் யாரோ ஊடுருவிருக்காங்க. குறிப்பா அவங்க நம்ம ஜோனின் மெடிக்ஸை தான் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி அவங்க உள்ள வந்தாங்க? எல்லாரோட சக்கராவையும் தெளிவா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க கேம்புக்குள்ள எல்லாரையும் விட்டுக்கிட்டு இருக்கோம். சாதாரண டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜிட்ஸுவை நம்ம கவனிச்சிட முடியும். இதுக்கப்புறம் அலைடி ஷினோபி யாரா இருந்தாலும் ஐடி கார்டு இருந்தா மட்டும் உள்ள விடுங்க. ஒயிட் ஜிட்ஸ் அவனா? மேபி உள்ள இருக்கிற ஷினோபியை யாரோ ஒருத்தர் ஜிட்ஸு மூலமா கண்ட்ரோல் பண்றாருன்னு எனக்கு தோணுது. அது யாருங்கிறது நமக்கு தெரியணும். இங்க என்ன நடக்குது? நிஜி, எனக்கு புரியுது. அலைடு ஃபோர்ஸஸ் ஷினோபி மட்டும்தான் இங்க இருக்கும்னா இதுக்கு யாரு பொறுப்புன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல சஸ்பெக்ட் யாருன்னு தான் நமக்கு தெரியல. அந்த கொலைக்காரன் இப்ப கூட நம்மள சுத்தி நின்னுக்கிட்டு நம்மள விட்டு கேட்டுட்டு இருக்கவோ நிறையவே பார்த்துருக்க. நமக்குள்ளேயே ஒருத்தர் சந்தேகப்படுறதுக்காக மட்டும்தான் எதிரிகள் இப்படி பண்ணிருக்காங்கன்னு யாருக்கும் விட்டுருவாங்கல்ல. மெடிக்கல் நிஞ்சாஸ் ஆகிய நாம ரொம்ப முக்கியம். நாம இல்லாம நிச்சயமா இந்த போர்ல ஜெயிக்கவே முடியாது. ரீஅனிமேஷன் ஜுட்சுவால இருக்கிறவங்களை தான் நாம எதிர்க்கணும். அப்படி இருக்கிறப்ப அடிப்பட்டவங்களை சரி செய்ய மெடிக்கல் நிஞ்சாஸ் ஆகிய நாம ரொம்ப முக்கியம். மெயின் ரோலே இவங்க இதனால தான். நம்ம நேரத்தை வீணடிச்சோம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்க போற போர்ல நம்ம தோத்துடுவோம். அப்ப என் கண்களை பயன்படுத்தி இதுக்கு யாரு பொறுப்புன்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். பார்க்கறது சின்ன பையன் மாதிரி தெரியுது. இதுக்கிடையில நாம அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதையும் நிறுத்த வேண்டாம். அதனால ஜூனியர் மெடிக்ஸ் எல்லாரையும் ஒரு பக்கத்துல கவனமா வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அடிப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுப்போம். டைம் ஆயிடுச்சு. எப்ப வேணாலும் நம்மள கண்காணிக்க இங்க இருந்து நம்மள அனுப்பிடுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரு கண்ணுமே டவுட் ஆகுது. சரி, நம்ம 2 பேரும் முதல்ல எங்க சந்திச்சோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது. ஜெயில் இங்க பாரு, நீதான் எல்லாத்தையும் பண்றேன்னு நான் சொல்ல வரல. எனக்கு இருக்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால இந்த மாத்தி மாத்தி டவுட் தான். என்னையே சந்தேகப்படுறல? அட நெஜி, நீங்க தானா? நான் கூட பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அதை விடுங்க, சாக்குரா பையன் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன், ஏதோ பிரச்சனையா? அவன்தானா இல்ல வேற உருவமா? நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே அவனை பின்தொடர்ந்தா, ஆனா அவ எங்கேயோ மறைஞ்சு போயிட்டான். யோசிச்சு பாக்குறப்ப அவ சாக்குரா பையன் சுத்திக்கிட்டு இருந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு. சாக்குரா இப்ப 3வது கூடாரத்துல இருக்காங்க. நீங்க ஃபாலோ பண்ணவ பாக்க எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். என்ன சந்தேகப்படுறதா, நிஜிய சந்தேகப்படுறதான்னு நிஜமே டவுட் ஆகுது. உண்மையை சொல்லணும்னா உண்மையே நிஜதானா? இது அதான், நிஜ வேற மாதிரி ஒரு வந்திருக்காங்களா? புரியுது. இருக்கா? ஆமாயா, He looks exactly like me. நிஜ உருவத்துல வேற யாரோ வந்துக்கிறாங்க. என்னாச்சு? ஏதாவது வலிக்குதா என்ன? இல்ல, அது இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட நீங்க எப்ப என்ன முழுமையா குணப்படுத்துனீங்களோ, உண்மையா சொல்றேன், உங்களை பத்தி யோசிக்காம என்னால இருக்கவே முடியல. ஆ? என்னது இது? இது வந்து என்னோட லவ் லெட்டர். எது? அடுத்த முறை நான் போருக்கு போனேன்னா திரும்பி உயிரோட வருவேங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனாலதான். தம்பி, என்ன தம்பி இது? இதுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்குதான் எப்படி சுத்தினானா? ஏற்கனவே நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புரியுது, என்ன மன்னிச்சிரு. நீங்க காதலிக்கிறவன் லீஃப் வில்லேஜை சேர்ந்தவன் தானே?
சரியா போச்சு. நீங்க வேணாம்னு சொன்ன பிறகு நீங்க பார்த்ததும் யாருக்காவது காதலா? கேட்க கூடாது. நான் ஷினோபியா இருந்தா கூட இது ரொம்ப தப்பான விஷயம். அப்ப சரி, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் மனசார உங்க 2 பேரோட காதலும் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க. குட் மேன். சாக்கரை இங்கே அடக்குடக்கமாக இருந்ததுனால வந்துச்சு. அது சாசுகேன்னு வரும்போது பெண்ணா மாறிடுறான். அதான். நீங்க 2 பேர் மட்டும் வெளியே எப்படி? எதிரிங்க கிட்ட இருந்து நம்மள தனியா மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? உன் கெஞ்சட்ஸோ அவங்க பயன்படுத்த போறதே கிடையாதா என்ன? இப்போ ராத்திரி ஆனதால 2 பக்கமும் அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா மாதரா ஏதாவது பண்ணி இந்த ராத்திரியோட அமைதியை கெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட நிச்சயமா ஏதாவது பெரிய பிளான் இருக்கும். ஆனா இந்த சாசுகே வந்தா எப்படி இருக்கும்? ரிலேஷன்ஷிப்ஸை கொண்டு வந்தது மாதராவோட மன எண்ணங்களை நிறைவேற்றதாங்க. அப்ப நம்ம இல்லாம அவனோட ஒரிஜினல் பிளான் என்னவா இருக்குன்னு எனக்கு புரியல. ஒருவேளை வேற ஏதாவது இருக்குமோ? பொறுத்திருந்து பார்ப்போம். ஏய், உனக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்ல நிஜி. இப்படி சோர்ந்து போறதெல்லாம் சகஜம்தான். இப்ப நம்ம எதிரி வேற யாரும் தெரியல, அதனாலயே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. தெரியும், நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இது மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். நீ இருக்கிற நிலைமைக்கு நீ போய் மெடிக்கல் காப்ஸ பார்க்கல, உனக்கு போவே இல்லமா. அவ்வளவுதான் சொல்லுவேன். இவா என்னை ஏன் இப்படி கடுப்பேத்துற? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனதுக்கு அப்புறமும் ஒண்ணும் ஆகாது. வியாக்குக்கான அவ்வளவா பயன்படுத்துவேன். இதுக்கப்புறம் யாருக்கு என்ன நிரூபிச்சு என்ன ஆக போகுது? தயவு செஞ்சு உன் கோட்ல எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? எப்படி நான் உள்ளான்? இங்க நிக்கிறேன், நீ அங்க பார்த்து பேசுறிய. இதுலயே உன் நிலைமை தெரியல. வீக்கா இருக்கும் போது எதுக்குடா உங்களுக்கு இந்த வரட்டு கௌரவம்? அடுத்த பொறுப்பு. என்னடா நீ உன்னையே ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீ ரெஸ்ட் எடு. நான் எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு பூச்சிகளை விட்டு தேட சொல்லியிருக்கேன். கேட்க மாட்டான். நீ கிட்ட வந்து விசாரிச்சதுக்கு நன்றி ஷீனா. இருந்தாலும் நான் நிச்சயமா சோர்ந்து போக விரும்பல. அவன் வேறுமா வந்துட்டு சக்கராக்கு. இந்த மொத்த போரும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஆனாலும் நாம இதெல்லாம் தோத்துட கூடாது. கேட்க மறந்துட்டேன் சாக்குரா. கேப்டன் ஷிசோனி இப்போ எங்க இருக்காங்க? ஏன் யாரு என்ன ஏதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டியா? கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வர எல்லாத்தையும் அவங்க கிட்ட தெரிவிக்கிறது தானே நம்மளுடைய கடமை. சொல்லு. விஜி இவ்வளவு பேச மாட்டேனாலே டவுட் வரலாம். டென்ட்ல இருக்காங்க. இன்னமும் டான்டவுனுக்கு தான் அவங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு கால் பயங்கரமா சேதம் ஆயிருக்கு. கைக்கு பதிலா கால் போச்சுன்னு சந்தோஷப்பட. டான்டவுன்ல மறுபடியும் போர்ல இணைய முடியுமா என்ன? கண்டிப்பா. கைக்கு எதுவும் ஆகாதனால கண்டிப்பா டான்டவுனால எனக்கு ஏதோ டவுட் வரும்னு நினைக்கிறேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா சாக்குரா? என் கையோட மறுபடியும் கொஞ்சம் பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. கிச்சனா தெரிச்சிருவான் இருந்தாலும். வந்து இந்த சீட்ல உட்காரு. சாக்கு. போடு. யாரு கிட்ட வந்து உங்களுக்கு தப்பான ஆளுகிட்ட வந்து தம்பி. நான் தானே எப்படி கண்டுபிடிச்சேன்? கண்ணிக்கு காடா இருக்கும், கை எப்படா இருக்கும் முட்டாள். ஓ, நம்ம கூட அதை யோசிக்கவே இல்லை. கண்டிப்பா கைக்கு எதுவும் ஆகாத வரைக்கும் டான்டவுனால இதுல பங்கெடுத்துக்க முடியும். என்ன சொல்ற? கவனிக்கல. டான்டவுன்ங்கிறது பண்ணியா? இவனா இப்போ ஏமாத்துட்டே. ஆமா உண்மைதான். நீ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உண்மையை சொல்லு. நிஜியோட சக்கராவை உன்னால எப்படி ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சது?
நீ அடி வாங்கியே சாக கூடாதுன்னா உண்மையிலேயே அது என்ன ஜூஸுங்கிறத சொல்லு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை உங்களால சமாளிக்கவே முடியாது. உங்களுக்குள்ள இந்த மாதிரி ரகசியமா வந்த க்ளோன் நான் மட்டும்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ. எமாட்டோட ரிப்போர்ட்லயும் இதுதானே இருந்தது. பாரசிட்டிக் க்ளோன் சம்பந்தமா ஒரு முக்கியமான குறிப்பு. ட்ரைகாவையும் கில்லர் பியும் சேர்ந்துதான் கிசாமியோட தலையை வெட்டியிருக்காங்க. ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சுவையோ இல்ல பாரசிட்டிக் க்ளோனையோ பயன்படுத்தி அவன் இடம் மாத்திருக்காங்கிறது இப்பதான் புரிய வருது. இது மூலமா சக்ராவையும் ரெப்ளிகேட் பண்ண முடியுங்கிறதுனால இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஃபைகாகே சப்மிட்ல வாரலாம் பசங்க கூட இருந்தா வந்தப்போ அவங்களுடைய சக்ராவையும் அவன் உறிஞ்சுக்கிட்டான். குழப்பம் உண்டாயிடுமே. அப்ப எல்லாருமே டவுட் போற மாதிரி ஆயிடும். ஒருத்தர் கிட்ட இருந்து சக்கராவை உறிஞ்சுக்கிட்ட உன்னால அவங்கள மாதிரியே ஒரு க்ளோனா உருமாற முடியும். அதுதானே? அப்ப எடுத்திருக்கான் போல. Too many of them. And they absorb chakra too. அப்ப இந்த மாதிரி எத்தனையோ பேரை பிடிச்சானே. இருக்கலாம், அதே சமயம் இல்லாமலையும் இருக்கலாம். நீ என்னதான் தெளிவா மாறு விஷயத்துல வந்தா கூட எப்படி ஒரு பொய்யை சொல்லி மாட்டிக்கிட்ட பாத்தியா நீ? என்ன நடக்குதுங்க? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன இது? யாரு? நான் HQக்கு உடனே தகவல் சொல்லி ஆகணும். நீங்க 2 பேருமே வந்து இவனை பிடிங்க. நீ அளவுக்கு அதிகமான லோட சுமந்துட்டு போயிருக்க டான். என்னாச்சு? சாக்குரை ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்களா? அந்த லேடி சிசுனை கிட்ட உடனே தெரியப்படுத்தணும். சீக்கிரம் சொல்லிடலாம். Finish up already. Remember, we're both going to be up next for guard duty. I totally had to go more than you did. Look at my ripples in the water compared to yours. Ripples? Are you kidding me? Tetsu, you really ought to go too, you know? It's a long shift. Tetsu, don't stand behind me when I pee. Give a guy a little privacy, would you? இவனாதானா? Well then, how about instead, I make you bleed? Tetsu, what the? எடுக்கிறான். அப்பயே அப்படியே நிக்கிறீங்க. நமக்கு தகவல் வந்திருக்கு. நம்ம ஆட்களை மர்மமான முறையில யாரோ தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாரு என்னன்னு தெரியாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க என்ன நடக்குது? நைட் அவங்க தாக்க வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒவ்வொரு கேம்ப்லயும் சென்சரி நிஞ்சாவை போட்டிருக்கோம், ஆட்களையும் அதிகப்படுத்தி இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் எதிரிகளை கண்டுபிடிக்க முடியல? ஒருவேளை இது விஷமா இருக்குமோ? மெடிக்கல் காப்ஸ் இப்போ என்ன நிலைமையில இருக்காங்க? எல்லாருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுட்டு அவங்களை பிசிக்கலா யாரோ தாக்கிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து யாரோ ஒரு வகையான கென்ஜிட்சுவை பயன்படுத்துறாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. இட்டாச்சி. என் சென்சர் யூனிட்டால கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஆள் இட்டாச்சி மட்டும்தான். அவனால கென்ஜிட்சுவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஆளை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும். இருந்தாலும் பல பேரை பல சமயத்துல ஒரே மாதிரி மேனிபுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இட்டாச்சியாலேயே முடியாது. இல்ல, ஒரு நிமிஷம். மெடிக்கல் காப்ஸ் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அந்த எதிரி யாருன்னு தெரியுமா? ஒயிட் ஜெட்சு அலைடு ஷினோபி ஃபோர்சஸ் மாதிரியே உள்ள நுழைஞ்சிருக்கான். அவனால சக்ராவையும் போலியாக்க முடிஞ்சிருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது. பகல்ல சண்டை போடும் போது நம்ம ஷினோபியோட சக்ராவை அவன் ஒருவேளை உறிஞ்சிருந்தான்னா அவங்கள மாதிரியே ஒயிட் ஜெட்சுவால மாற முடியும். சொல்லுங்க ஷிகாகு, இப்ப நம்ம என்ன பண்றது? எதிரி யாரு நண்பன் யாருங்கிறது இப்ப நம்மளால சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி அவங்களை பிரிச்சு பார்த்து சண்டை போட முடியும்? வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னா ஆட்களையும் நேரத்தையும் சேர்த்து நம்ம அதிக அளவுல இழக்க வேண்டியது இருக்கும். கடைசியில கொண்டுப்பாங்க. அப்படின்னா அந்த ஒயிட் ஜெட்சுவோட திறமை இதுதானா? பகல் நேரத்துல அவங்க சண்டை போடுறதுக்கான காரணமே ராத்திரியில எப்படி தாக்குதலை நடத்துறதுக்கு தானா? இதுதான் உண்மையான நோக்கமா? இப்ப அவசரப்படக்கூடாது. அமைதியா யோசி. சிச்சுவேஷனை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா என்னால ஈஸியா இதை சரி பண்ண முடியும். பொறுமையா யோசி. மேபி நருட்டோனால சென்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த எல்லா தகவலையும் நல்லா ஆராயணும். என்ன கிடைச்சதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பொறுமையா ஆழமா யோசி. அவசரப்படாத. ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷயம் புரியாது என்னன்னா, நகட்டோவையும் இட்டாச்சியும் வெளியே விட்டுருக்கேன். எல்லாருமே ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. பட் இந்த 2 பேரும் மட்டும் என்ன விட்டு வச்சிருக்கான் அப்படின்றது எனக்கு புரியல. இவங்க 2 பேரும் நம்ம அண்ணன் தம்பிங்க மாதிரி
தோள் மேலே கை போட்டுட்டு அவனை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் நேரம் ஏதோ ஒரு எப்படி சொல்ல சுடுகாட்டில் 2 ஆவிங்க சுற்றிட்டு இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் குத்துச்சு அவங்க 2 பேர் பார்க்கறதுக்கு. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆளுங்க வேறு. அவங்க மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கான்றது புரியல. அதே அவங்கள வச்சு இப்போ எதுவும் பிளானும் பண்ணலை. அவங்க 2 பேருக்குமே இது புரியுது. நம்ம தான் மோஸ்ட் பவர், நம்ம 2 பேரும் கலந்தால் வேறு மாதிரி ஆகும், அதுதான் நம்மளை யூஸ் பண்ண போகிறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியுது. ஆனால் அவங்கள வச்சு எதுவும் பண்ணல. இப்போ இங்கே விளையாடிட்டு இருக்கிறது பார்த்தா வைஜிட்ஸை வச்சு தான் விளையாடுறாங்க திரும்பவுமே. அவனுடைய ஆட்டத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். ஸோ நோ ரெஸ்ட்டு. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம எதிர்க்க வந்து மோதனா கூட வேறு விஷயம். இப்போ நம்மளாம் மாறி நம்மளுக்குள்ளே இருந்தேன்னு முதுகுள்ள இந்த மாதிரி குத்தி குத்தியே பாதி பேச ஆடிப்பான். டவுட்டில் நம்ம எல்லாரையும் மாற்றி மாற்றி சந்தேகப்பட்டு இருக்க முடியாது. எதிரில் அவங்கள பார்க்குறது, அது கூட இருக்கவன் பின்னாடி நம்மளை குத்துவானான்னு பார்க்குறதான்ட்டு இது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இது நருட்டோனால மட்டும்தான் இதை அவனால் கண்டுபிடிக்கும். ஏன்னா கிசாமே நம்ம 8 டெயிலுக்குள்ளே இருக்கும்போதே, அதாவது கில்லர் பீக்குள்ளே இருக்கும்போதே கண்டுபிடிச்சான். அந்த அளவுக்கு அவனால் சென்ஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ அவன் இந்த கூட்டத்துக்குள்ள நின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் தான் தோணுது. அவனை தவிர வேறு யாராலையும் சென்ஸ் பண்ண முடியல இந்த அளவுக்கு. ஏன்னா இவங்களாம் இருந்துமே, இவ்வளோ செக்யூரிட்டி இருந்துமே, அவங்கெல்லாம் பண்ணியுமே நிஜி கெட்டப்பில் அழகாக உள்ள வந்துட்டான். அவனை மாதிரி இது சொல்லி அந்த கோடு வேறு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு ஈஸியாக வந்துட்டான்னா அப்போ இவங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். அப்போ நருட்டோ தான் தேவைப்படுறான். இன்னும் இவருக்கு தெரியல நருட்டோ வந்துட்டான் இந்த இடத்துக்குன்றது. மேபி தெரியலாம். அவனால் இது முடியுன்றது இவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நருட்டோ வச்சு நம்ம நாரா கூட யோசிப்பார், நருட்டோ நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்க்கலாம் எப்படி வந்து. இன்னொன்று இவன் அந்த இது தாண்டி தான் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. இவன் பூமியிலேருந்து அப்படியே முளைச்சி வர ஆள் தானே. ஸோ அப்படி வர்றது ஈஸி. அது யாரு கணக்கு பட வேண்டியதில்லை. ப்ளஸ் ஒரு மாதிரியும் வந்துடுறான். இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைஜிட்ஸ் இந்த பிளாக் ஜூஸ் இவனுடைய பவர் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவன் தான் ரொம்ப டேஞ்சராக தெரியும். ரொம்ப குடைச்சிட்டு வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில் இருந்து. இப்போ இந்த 1 லட்சம் இதுவும் எடுத்து தான் அவனால தான் கூட இருந்து எல்லா இடத்துக்கும் போயிடுறான். அவனை சென்ஸும் பண்ண முடியல, தகவலும் ஈஸியாக எல்லாத்தையும் பரிமாறுறான். மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் மொத்தம் செஞ்சுருக்கிறானா இல்லை இவனும் ஒருத்தன். கபுட்டோ ஒரு இது எந்த அளவுக்கு இருக்கோ அதோட பல மடங்கு இவன் தான் வச்சு ஆடினுக்கிறான். இவன் தனியாக ஆட்டம் ஒன்று ஆடுறான். ஸோ அது ரொம்ப தொந்தரவு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழிக்கவும் முடியல. அதுவும் 2ஆக வேறு பிரிஞ்சு கிடக்குறானுங்க. ஸோ ரொம்ப டேஞ்சராக இவங்க தான் இப்போ எனக்கு தெரியும். அதேமாதிரி இன்றைக்கி சாக்குறதும் மாசாக இருந்துச்சுங்க, செம்மையாக பண்ணான். அந்த ஒரு கெத்து இருந்துச்சுல்ல, யார்ட்டடா நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிச்சவங்கள்ட்ட வம்புழுக்கல, அவங்ககிட்ட போய் இழுக்கலாமாடா வச்சு செஞ்சிருவான்னு நினச்சா அதேமாதிரி ஒரே அடியில் படுக்க போட்டு செஞ்சான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி அவன் மெயினாக பாருங்கள் போய் டாக்டர்ஸ் மேலே கை வைக்கிறான். ஏன்னா இவங்க ஹீல் பண்ணி எல்லாம் சரி பண்ணிடுறாங்கன்ட்டு முதல்ல டாக்டர்கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டா டோட்டல் மெயின் இதுவே இவங்க தான். ஒரு வாரில் பெரிய பொறுப்பு இருக்கிறவங்க மெயினாக இவங்க இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் அடிச்சு அப்படின்னா ரிட்டர்ன் கூட நம்மளுக்கு ஆள் இருக்காது. ஸோ இவங்க பெரிய ரோல் பண்ணுறாங்க. அங்கே கை வைக்க பார்த்தான் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப தப்பு. அதுவும் சாக்ராக்கிட்ட வம்புழுத்தது. ஸோ அவள் ட்ரிக் பண்ணி அழகாக கண்டுபிடிச்சா மூளை யூஸ் பண்ணிக்கிறான். எனக்கு பயங்கரம். எனக்கு நோட் பண்ணவே இல்லை அந்த விஷயத்தை. ஏதோ பேசுங்கன்னு வச்சு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ வச்சு கண்டுபிடிச்சிருக்கான்றது. சின்ன ட்ரிக்கில் அழகாக கண்டுபிடிச்சிட்டான். அது பயங்கரமாக இருந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் ப்ரப்போஸெல்லாம் நடக்கணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. என்னடா போயிட்டுருக்கு இந்த இடத்துல ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறாரா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, அவர் ஏதோ பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு பண்ணார். சொன்னதும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு ஆம்பளையாக என்ன சொல்கிறது, கரெக்டாக நடந்துக்கிட்டாருன்னு அது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே இருக்கா, ஓகேம்மா வாழ்த்துக்கு 2 பேர் சரின்னு வேண்டிக்கிறேன்ட்டு டக்குன்னு அது இது பண்ணிட்டாரு. இங்கே நம்ம பொண்ணாக அழகாக அடக்கொடக்கமாக இருந்ததுனால எல்லாம் வந்துச்சு. அவளோட இன்னொரு மகன் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அது ஒருமே நல்லா தான் போச்சு. அதேமாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நிஜி டீம் அந்த பக்கம் நோ ரெஸ்ட் என்னன்னா ஆகட்டும் நிப்பன்ட்டு அதுவும் தொடர்ந்து வேக்கைகன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சக்கரை சருன்னு ட்ரை ஆகும். சரி அண்ணன் தான் அப்படிங்கிறான். தங்கச்சி பார்த்தா அது அதுக்கு மேலே நானும் அப்படி தான், நான் ஒரு நருட்டோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். அவன் போய் பின்வாங்கிடுவானா அப்படின்ட்டு அவன் கதை வேறமா, அவனுடைய கிளான் வேறு அவனுக்கு இருக்குது. நீங்களே டக்குன்னு ட்ரையே இதே மாதிரி தான் திரும்ப நீ மயக்கம் போட்டு விழுவ திரும்ப இது பண்ணணுன்ற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா இருக்காங்க இவங்க, அவனாம் சென்ஸ் பண்ணுறவன் தானே, அவங்களும் பார்த்துப்பாங்க. பட் ஆனாலும் என் பொறுப்பு இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்லன்ட்டு அந்த கடமை தராமல் பிள்ளைங்க பண்ணுங்க. அது என்ன சொல்கிறேன்னே தெரில. வேணான்னு சொல்ல முடியல, ரெஸ்ட் எடுன்னு சொல்ல முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷன் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பவர்னு சொல்கிறோம்ல, நருட்டோ அளவுக்கு பவர் நம்மள்கிட்ட இல்லைன்னாலும் இந்த லீலாம் எப்படி அந்த சுயமாக வந்தவன் தானே. ஸோ இவளுக்கும் இவர் மன உறுதி இருந்தால் போதும், என்னென்னா நினச்சா பண்ணலாங்கிறது தான். ஸோ அந்த மன உறுதியை தான் எடுத்துக்கிறேன் நருட்டோ கிட்டேருந்து எப்போவுமே. அதை தான் இப்பயும் யோசிச்சு இல்லை. இப்போ இனாட்டா எடுத்துக்கலாம் ஓகே, பட் நிஜி கொஞ்சமாவது வேணும். ஏன்னா ஒரு மெயின் பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒரு தலைவரும் ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அந்த சுற்றி இருக்க டீமுக்கே நீ தான் லீட் பண்ணுன்றப்போ கொஞ்சம் அதையும் பார்க்கணும். நான் தொடர்ந்து நானே பண்ணிகிட்டு இருப்பேன்னா முக்கியமான நேரத்தில் நீ மயக்கம் போட்டீங்கன்னா என்ன வருது, அதையும் யோசிக்கணும் இல்லையா. இதுவும் கடமை தான், ரெஸ்ட் எடுக்கிறதுமே கடமை தான், அப்படியும் யோசிக்கணும். பார்க்கலாம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.